எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். ஆனா இங்கே நிறுத்துங்க. வணக்கம் சார். நீங்க உங்க ஒய்ஃப் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் சார். அத நான் நம்புனேன். நீங்க என் நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க சார். பணம் எங்க சார்? எங்க தம்பி பாசம் குறுக்க வந்து என்ன மாட்டி விட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லி தம்பியை காப்பாத்த போறேன்னு பணம் கொடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன் சார். பரவாயில்ல, உங்களை காப்பாத்திக்க நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கீங்கல்ல? யோ யோ, உள்ள வையா, வெளியே இருக்காரு, உள்ள வை. ஓகே ஓகே ஓகே. திருட்டு பசங்க அதிகம்னு என் சேஃப்டிக்காக தானே நீங்க சொல்றீங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு இனிமே பணம் கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. என்ன சார், நான் உங்க கூட ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கழட்டி விட பாக்குறீங்களே. யோ, உன்கிட்ட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப். பின்ன உங்களை காப்பாத்தி உங்க தம்பியவே ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்ல, அது எவ்வளவு பெரிய ஹெல்ப். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இதை யாராவது செய்வாங்களா சார்? டேய், நான் திரும்பவும் சொல்றேன், இனிமே தயவு செஞ்சு திரும்பவும் என் முன்னாடி வராத. உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலும் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. திரும்ப திரும்ப வராதீங்கன்னு சொல்லாதீங்க சார். 10 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்த பணத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு திரும்ப பணம் தேவைப்படும் போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு இடையில ஃபோன் பண்ண மாட்டேன் சார், பண்ணவே மாட்டேன். பட்டா கிளம்பு. இன்னைக்கு உன்னை மிரட்டி பணம் வாங்கினவன் நாளைக்கு அப்பாட்ட போவான், அடுத்து அண்ணிக்கிட்ட போவான், எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணுவான். இவனெல்லாம் வளர விடக்கூடாது, அது யாருக்கும் நல்லதும் கிடையாது. என்னடா பண்றது மாறா? அவன் மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியலடா. என்ன பண்ணுறதுன்னா, ஏன் நான் இருக்கேன்ல, இவ்வளோ நாளாக கேஸ் நீயா பார்த்துட்டு இருந்த, நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லாமல் நீயாவே போய் பணத்தை கொடுத்துட்டு, முட்டாள். யாரா பார்த்துருந்தா என்னடா பண்ணுவேன்? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இது சம்மந்தமாக நீ எதுலேயுமே தலையிடாத. நான் தனியாகவே சமாளிச்சுக்கிறேன். அந்த விட்னஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே நீ மறந்துடு, புரியுதா? சரிடா. டேய்,
இந்த திருட்டு மொழி முழிச்சிட்டு திருட்டு வேலை பண்ணி மாட்டிக்காத ராகவா. அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. சரிடா. சரி, கண்ணை தொடச்சிட்டு போ. போடா.